மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ராமச்சந்திரன் மாறனுக்காக வந்து காசு கொடுத்து உதவுறாங்க. தன்னோட பையனோட திறமையை பார்த்து வியக்கிறப்பில் செமையாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உடம்பு சரியாமல் தான் வீடியோ போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே வந்து மாறன் வந்து டக்குன்னு எங்கே ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரை வந்து எந்திரிச்சு சுற்றி முற்றி எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து மாறன் வந்து கையில் காசு எடுத்துகிட்டு வராங்க. வந்தோடனே வந்து கேட்குறாங்க, ஏதுடா உனக்கு இவ்வளோ பணம் வந்துருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, தனியாக சும்மா 4 குச்சியை ஊனி தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து டென்ட்டு போட்டால் மட்டும் பத்தாது, நம்ம வாழ்க்கையில் சாதிச்சு காட்டணும்ல, அதுக்காக தான் நமக்குன்னு ஒரு தொழில் ஏதாவது வேணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா இந்த காசு எப்படி வந்துச்சு அதை முதல்ல சொல்லு அப்படின்னு வந்து வீரா கேட்டோன்னே, என் அம்மாவோட மோதிரம் இருக்குல்ல, ஆமாண்டா உனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்கிறப்ப, அதை தான் அடகு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, யாரை கேட்டுறா நீ இப்படி அவசரப்படுற, உனக்கு வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு வீரா, எனக்கும் தெரியும் நம்மளோட சூழ்நிலை இப்போ வந்து சரியில்லை, அப்படி இருக்கிறப்ப வந்து அம்மா தானே, நான் இன்னும் அடகு தானே வச்சுருக்கேன், நான் இன்னும் வந்து அப்படியே விற்கலைல்ல, அதை வந்து நம்ம சம்பாரித்து மீட்டுக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே, சரி இவ்வளோ காசு வந்திருக்குல்ல, இதை வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், ஒன்று கடையில் வேலை செய்கிறது, இன்னொன்று ரெண்டாவதாக பிரியாணி நல்லா சமைப்பேன், அப்படிங்கும்போது ஒரு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடை போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, வீரா வந்து சூப்பர் ஐடியாடா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்கன்னே சொல்லலாம். நீ சமைச்சேன்னா கண்டிப்பாக வந்து நல்லபடியாக நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி கடையை போட ஆரம்பிச்சிருவோமா, எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டோன்னே, அடிக்கடி ஆளுங்க வந்துட்டு போகிற இடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன் நீ இப்போ புதுசாக வந்து இடத்த தேடிக்கிட்டு, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புலேயே அந்த இடத்துல வந்து நமக்கு ஓரமாக வந்து இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல போட்டோம்னா வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து நடமாடுற இடம் தானே, அது மெயின் சென்டரான இடம், அப்படி இருக்கப்போ அங்கே கடையை வச்சுட்டோன்னு வச்சுக்கேன், நிச்சயமாக வந்து வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வீராவும் மாறனும் 2 பேரும் வந்து இந்த பக்கம் வந்து கடவுள் மேலே வந்து மனசார வேண்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லபடியாக வந்து விற்றுட்ருக்காப்புல நம்ம மாறனோட வந்து சாப்பாடு வந்து கைப்பக்குவம் அட்டகாசமாக இருக்குன்னு எல்லோரும் வந்து பாராட்டிட்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த பக்கம் ராமச்சந்திரன் கடையிலேருந்து வராங்க. வந்து பார்த்தோன்னே வந்து, ஆஹா நம்ம பையன் வந்து முதல்ல வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்கான், சரி முதல்ல வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும், சரி காலையில் தான் வாங்கலை, நம்ம வாங்கினா சந்தேகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உள்ள ஒருத்தர் வேலை செய்கிறாருல, அவரை கூப்பிட்டு வந்து இந்த பக்கம் வந்து 100 ரூபா காசு தரேன், போய் வந்து எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு சார் அப்படின்னு சொன்னோன்னே, சொல்கிறத போய் செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கடையில் வேலை செய்கிறவங்க வந்து ராமச்சந்திரன் சொன்னதுக்காக வந்து, ஆனால் எனக்கு ஒரு பிரியாணி கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே, என்னடா திடீர்னு புதுசாக பார்சல்லாம் கேட்குறா, யாருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, நான் வேலை செஞ்சு டயர்டாக இருக்கேண்ணே, அதான் போய் வீட்டுக்கு போய் வந்து பார்சல் வாங்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து கரெக்டாக வந்து தட்டில் போட்டு வந்து பார்சல் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே காசு கொடுத்தோன்னே, என்னடா புதுசாக காசு கேட்குற, நம்ம கடையிலே வேலை செஞ்சுட்டு என்கிட்டயே வந்து நீ இப்படி காசு கேட்டேன்னா வந்து இது நல்லா இருக்காது, அதெல்லாம் சரியாக வராது, பரவாயில்ல என்ன இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப, உனக்கு வந்து தரவே மாட்டேன் மரியாதையா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னு அப்படின்னு, இங்கே பாரு உனக்காக வந்து ஸ்பெஷலாக 2-3 பீஸ் சேர்த்து தான் போட்டிருக்கேன், நீ போய் வந்து வீட்டுக்கு போய் நல்லபடியாக சாப்பிட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னோன்னே, தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வராங்க. கிளம்பி வந்தோடனே ராமச்சந்திரன் கிட்டே, என்ன வாங்கிட்டியா, ஆமாம் காசை வந்து திருப்பி கொடுக்குறாங்க, காசு வாங்கலை அப்படின்னு, இல்லைண்ணா நம்ம கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் எப்படி காசு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க 100 ரூபான்னு கொடுத்தோன்னே, நம்ம பையன் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லவனாக இருக்கான், அவன் வந்து வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு ஆண்டவா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். வந்ததுக்கப்புறமா கதவெல்லாம் சாத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி வந்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பரவாயில்லையே நம்ம பையனுக்கு இவ்வளோ நல்ல கைப்பக்குவம் இருக்கே, இப்படியே இருந்துச்சுன்னா நிச்சயமாக வியாபாரம் வந்து 1 மாதத்தில் வந்து அவன் பெரிய ஹோட்டலுக்கு முதலாளி ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ரசித்து. அந்த சமயத்தில் நம்ம பையனோட கைப்பக்கம் இத்தனை வருஷம் நமக்கு தெரியாமல் போயிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நினைக்கிறாங்க. அன்றைக்கி கூட வந்து வீரா வந்து கடைசியாக வந்து கண்மணி வீட்டில் இருந்தப்போ இவன் தான் சமைச்சிருக்கான் போல், அதே டேஸ்ட் பிரியாணியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அப்போயே வந்து பொண்டாட்டி குடும்பத்துக்காக வந்து இவன் செஞ்சுருக்கான், நம்ம தான் தெரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ டக்குன்னு வள்ளி வந்து, அண்ணா என்னென்ன பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து வள்ளி கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன மறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு, இல்லை பிரியாணி வர வழியில் சாப்பிட்டேன் அப்படின்னோடனே, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, சரி எங்கே வாங்கினேன் அப்படின்னா, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கடையில் தான், பையன் கடையில் தான் அப்படின்னு, தெரிஞ்ச பையன் கடையில் வாங்கினியா இல்லை உன் பையன் சமைச்சானே இன்றைக்கி கடை போட்டிருக்கானே அந்த கடையில் வாங்கினியா அப்படின்னு சொல்கிறப்ப, எல்லாம் மாறன் கடையில் தான் அப்படின்னு, ஏன்னா இவ்வளோ பாசம் வச்சுருக்க, அவனை ஏன்னா எதுவும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற, இல்லை வள்ளி அவன் தனியாக வந்து கடை ஆரம்பித்து அவன் தனியாக தொழில் பண்ணி அவன் சொந்த காலில் நிற்கணும், அதுதான் வீராவும் வந்து
ஆசைப்படுறா. அதனால் அவங்க 2 பேரும் வந்து தனியாக போய் வந்து நான் கஷ்டப்பட்டு முதல்லேருந்து வந்தேன் பார்த்தியா, முன்னுக்கு வந்தேன் பார்த்தியா, அதே மாதிரியே அவனும் வருவான்னு நான் வந்து மனசார நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இவ்வளோ பாசத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா என்ன அர்த்தம்? அவன்கிட்ட கொஞ்சம் காமிச்சிருந்தேன்னா அவன் சந்தோஷப்படுவான்ல அப்படிங்கிறாங்க. அதோட முடியுது எபிசோடு.